மாட்டினாதான் புத்தி வருமா? உன் அழக உலக ரசிக்க கூடாது, உன் அழக உன் புருஷன் மட்டும்தான் ரசிக்கணும். உலகமெல்லாம் உன் அழக ரசிக்கணும்னு நினைச்சுன்னா நீ வேசி, நீ விபச்சாரி. சினிமா நடிகை தான் அற நிர்வாணத்தோட போட்டோ எடுத்து போஸ்டர்ல ஒட்டி, சினிமால ஒட்டி, பேப்பர்ல போட்டு உலகமெல்லாம் என்னை பார்க்கட்டும், என் அழக ரசிக்கட்டும் என்று காண்பிக்கிறவள் விபச்சாரி. நீ தேவனுடைய பிள்ளை, ஏசப்பாவுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. பெற்றோர்கள் இதெல்லாம் உங்க தப்பு. பெற்றோர்களுடைய தான், அவங்களதான் உங்களை தான் நான் திட்டணும். மண்டையில மூளை இருக்கா உனக்கு? உன் பிள்ளை கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணுங்க தேடி என்னைக்காவது பாக்குறிய நீ? உன் பிள்ளைக்கு எதுக்கு பேஸ்புக்? அதுல 1008 கமெண்ட். உன் பிள்ளை எவன் ரோட்ல போற கண்ட விபச்சாரக்காரன்லாம் உன் பிள்ளைய கமெண்ட் அடிக்கிறானே, உனக்கு வெக்கமா இல்ல? உன் பிள்ளையுடைய பேஸ்புக் போய் நீ எடுத்து பாரு, அழகிற போட்டோவை காட்ட சொல்லு. அது யார் யாருக்கு என்னென்ன கமெண்ட் அடிச்சிருக்காங்க அதெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வாசித்து பாரு. உனக்கு சொரண இருந்தா தூக்கு போட்டு தொங்கு. அருவருப்பான கமெண்ட்ஸ், ஆபாசமான கமெண்ட். உன் பிள்ளைய பார்த்து ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான், வாய மூடிக்கிட்டு இருக்கே பெற்றோரே. உன் பிள்ளைய வேசி மாதிரி ஒருத்தன் ட்ரீட் பண்றான், ஹாய் செல்லம்ங்கறான், ரோஸ் கியூட்ங்கறான், சோ ஹாட்ங்கறான். வெக்கமா இல்ல உன் பிள்ளைய பொறுத்து உனக்கு? வேசித்தன ஆவியினாலே பிடிக்கப்பட்ட வேசித்தன வெப்சைட் Facebook. அதுல இருந்து இன்றைக்கு நீ டெலீட் பண்ணு, அக்கவுண்ட்டை கேன்சல் பண்ணு. பிழைப்பாய், பிழைப்பாய். ஊரோட ஒத்து போன இது மாடர்ன் ட்ரெண்ட்னா மாடர்ன் ட்ரெண்ட். இன்னைக்கு உலகம் கடைசியில மாடர்ன் ட்ரெண்ட்ல சாத்தான் கையில தான் போகுது. உன்னை அறியாமலே நீ சாத்தான் கையில போகிறத மறந்து போகாதே. எங்கிருந்தாலும் உலகமே மாறினாலும் நீ மாறக்கூடாது. ஃபேஷன் மாறலாம், ட்ரெண்ட் மாறலாம், சிஸ்டங்கள் மாறலாம், சயின்டிபிக்கலா எல்லாமே மாறலாம். தேவனுடைய பிள்ளை மாறக்கூடாது. இந்த வார்த்தையை விட்டு நீ மாறக்கூடாது. புரிந்து கொள். மரியாதை நீ கேன்சல் பண்ணு. அப்லோட் பண்ணி உன் ஃப்ரெண்ட் அப்லோட் பண்ணி, அவன் ஃப்ரெண்டு எவனை ஒருத்தன் ஒன்ன பார்த்து கமெண்ட் அடிக்க, எவன் என்னென்ன அருவருப்புகள் நடக்குது, எத்தனை ஆபாசங்கள் நடக்குது, எத்தனை த்ரெட்டன்ஸ் நடக்குது. பெற்றோர் உனக்கு மண்டையில மசாலா கிடையாதையா? இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வாசிக்கலையா? இதுல மாதிரி சிக்கிக்கிட்டு எத்தனை பிள்ளைங்க கஷ்டப்படுது, எதிர்காலத்தை இழந்து போய். உன் பிள்ளையுடைய மண்டையை மட்டும் எடுத்து ஒரு நிர்வாண படத்துல அந்த மண்டையை வச்சு மாஃபிங் பண்றான். மாஃபிங் பண்ணி விட்டானா நிச்சயம் பார்க்கறதுக்கு உன் மகளே நிர்வாணமா நிக்கிற மாதிரி ஆக்குவான். பரவாயில்லையா? சாத்தான் யார்? நிர்வாணத்தை காண்பிக்கிறவன். இயேசு யார்? நிர்வாணத்தை மூடுகிறவர். ஆதாமும் ஏவாளையும் உரிந்து நிர்வாணமாக்கி காண்பித்தான் சாத்தான். என் ஆண்டவர் ஓடி போய் ஒரு ஆட்டை அடித்து தோளை கொண்டு நிர்வாணத்தை மூடினார் என் ஆண்டவர். வலைத்தளம், சமூக வலைத்தளம், அது ஒரு வலை. அதுல விழுந்தி நான் எழும்ப முடியாது. படிக்கிற நேரமெல்லாம் போச்சு, பைபிள் வாசிக்கிற நேரமெல்லாம் போச்சு, ஜெபம் பண்ற நேரமெல்லாம் போச்சு. எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து ஃபேஸ்புக் உட்கார்ந்தே ஆண்டவர் விட்டு அந்த ஃபேஸ்புக் ஒன்னு அப்படியே தர நரகத்துக்கு இழுத்துட்டு போது. அந்த அறிவு உனக்கு உண்டா? வாலிபனே, பெரியவர்களே, சங்கிலியை போட்டு இழுக்கிற மாதிரி ஃபேஸ்புக்கை போட்டு சாத்தா இழுக்கிறான். ஃபேஸ்புக்ல உட்கார்ந்து நீ சாட் பண்ணி கண்ட குப்பைகளை பார்க்கிற அந்த 1 மணி நேரத்தில், அந்த 4 மணி நேரத்தை நீ ஆண்டவர் பாதத்தில் முழங்காலில் நின்றிருந்தா இந்நேரம் என் ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் எங்கேயோ உயர்த்தி இருப்பார். அங்க ஒருத்தர் புக் ஓபன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. லைஃப் புக், ஜீவ புஸ்தகம். இதுல கமெண்ட், இதுல பேர் எழுதுப்பா, இதுல பேர் எழுது, இதுல உன் பேரை எழுது, இந்த கன்வென்ஷன்லயாவது எழுது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவன் மாத்திரமே தேவராஜ்யத்தில் நுழைவா. உன் பேரை இன்னைக்கு எழுதிக்கோன்னு அவரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு ஒவ்வொரு கன்வென்ஷன்லயும் உன்னை பார்த்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறாரு. என்னைக்காவது ஓகே பண்ணியா? சாத்தான் ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ணி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கேட்கிறான், அதுக்கு கொடுக்கிற. என் ஆண்டவர் உனக்கு பரலோகத்தை கொடுப்பதற்காக ஜீவ புஸ்தகத்தை ஓபன் பண்ணி இதுல உனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறமா? ஓகே சொல்லு மகளே, ஓகே சொல்லு மகனே, ஆண்டவர் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. கொடுக்க முடியல. ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பின் நாள் வரும். என் ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்தில் சிங்கத்தை போல உட்கார்ந்திருப்பார். அன்றைக்கு அவரை அசட்டை பண்ணினவர்கள் நடுங்கி போவார்கள். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இயேசுவை புறக்கணித்தவர்கள், மாய்மாலமாய் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், பொய்யாய் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், பொய்யாய் ஊழியம் செய்த ஊழியர்கள் தேவனுக்கு முன்பாய் நடுங்கி போய் நிற்பார்கள். அன்றைக்கு ஆண்டவர் கரத்தில் கண்களிலே இரக்கம் கிடையாது. அன்றைக்கு ஆண்டவர் கண்களிலே கிருபை கிடையாது. பட்சிக்கிற அக்கினியாய்
என் ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்து நீதி செய்வார்.